2%, 4%, 5, 6%, இல்லை 8, 10, இல்லை 10, 12%, 14%, 15 to 20%, 22 to 25%, 33 to 35%. என்ன நம்பர்னு உங்களுக்கு புரியலையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கருத்து கணிப்பு நிறுவனங்களும் இந்த தவேகா தமிழக வெற்றி கழகம் அது எத்தனை பெர்சென்ட் ஓட்டு வாங்கும் அப்படின்றதாங்க. இது எல்லாமே நான் சும்மா நம்பரை சொல்லலைங்க. இது எல்லாரும் ஒருத்தரும் ஒரு நம்பரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சொன்னதெல்லாம் மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நம்பர் தான். இது வந்து இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன ஒரு 6% இருக்கும், ஆனால் அது அன்டெஸ்டட் பார்ட்டிங்க அப்படின்றாங்க. அது இன்னும் பலம் நிரூபிக்காத கட்சி அப்படின்றது. பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அதுக்கு எதுக்குங்க இத்தனை பெர்சென்ட்? 2%ல இருந்து 35% வரைக்கும் போறவங்க வர்றவங்க எல்லாம் ஒரு நம்பரை சொல்லிக்கிட்டே போறாங்க. அப்படின்னா அது யாருக்குமே என்னன்னு தெரியல. அதனால அவங்களால கணிக்க முடியல. கணிப்புகளுக்கு அப்பால் இருக்குது இந்த விஜய் பினாமினன் தாவேகா கட்சி. அதாவது ப்ரிடிக்டே பண்ண முடியல. இவங்க அவங்களுமே கணிப்பு நிறுவனங்களை வச்சு ஒவ்வொரு கட்சியுமே இப்போ ட்ரை பண்றாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பெண் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குது, என்னமோ பேர்கள்லாம் சொல்றாங்க. வட நாட்டுல இருந்து மூளையை இறக்கி ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு அவங்களுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய பிடிக்கு அடங்காம அந்த விலாங்கு மீனை அது நழுவிக்கிட்டே போகுமா? அந்த மாதிரி எத்தனை பெர்சென்ட் உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்த தாவேகாவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படின்றது யாருக்குமே தெரியல. நமக்கும் தெரியல. நம்மளுமே இன்னும் அதை ஆய்வுக்கு உட்படுத்தலை. இனிமேல் தான் நம்ம ஆய்வு செய்ய போறோம். இப்போ இந்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் தாவேகா எவ்வளவு, அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அது எவ்வளவு ஓட்டு வாங்கும் அப்படின்றது தெரியல. இதுதான் பலம் நிரூபிக்கப்படாத ஒரு நிலை இருக்குது பாத்தீங்களா? இதுதான் இன்றைக்கு தாவேகாவினுடைய பலமே.